ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DVT கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக ஒரு வடகறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறின பிறகு அதோட 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாவு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த மாவு பக்கோடா மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம சென்னா, அதாவது ஒயிட் சென்னாவை வச்சு நம்ம வடகறி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அது. அதோட லிங்க் கீழே தரேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம ஒயிட் சென்னால் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வடகறி. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வடகறி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் எல்லா எண்ணெயும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் சோம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட 2 பச்சை மிளகா நீளமாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாத்தையுமே நம்ம நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு ஆட் பண்ணி தான் பக்கோடா போட்டு எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மசாலாக்கு வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உப்பு பத்தலைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சிகப்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அளவு அதிகமாக்கிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள்ன்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கருகாமல் பார்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கொதி வரட்டும். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்க மசாலா ரொம்ப காரம்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம பக்கோடாவை நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே புட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதிர்த்து புட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களால் கையில் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டால் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம உதிர்த்து வச்சுருக்க பக்கோடாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடணும். நீங்கள் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இதுக்கப்புறம் இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நீங்கள் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சூடாக இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.